இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றோம். ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சந்திரனிலே காலடி வைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் மனித வரலாற்றிலேயே பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் இன்று மனிதன் சந்திர மண்டலத்தில் கால் வைத்து விட்டான் என்றார். அப்பொழுது அமெரிக்காவிலே வாழ்ந்த பில்லி கிரஹாம் என்ற நற்செய்தியாளர் சொன்னார், இல்லை இல்லை, இது ஒன்றும் மகத்தான நாள் கிடையாது. மனித வரலாற்றில் மிகவும் மகத்தான பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்றால் அது டிசம்பர் 25. ஏனென்றால் அன்று மனிதன் நிலாவிலே காலடிக்க வைக்கவில்லை, மாறாக கடவுள் பூமியிலே காலடி அடித்து வைத்தார். இயேசு மனிதனாக பிறந்ததுதான் இந்த மனித வரலாற்றிலேயே மிகவும் மகத்தான மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். டிசம்பர் 25 இந்த நாளை பற்றிய ஒரு புரிதல் இன்றைய விழாவின் செய்தியை அறிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பை டிசம்பர் 25 நாம் கொண்டாடுகிறோம். இயேசு டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் நிச்சயமாக இதற்கு ஆணித்தனமான பதிலை யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த விளக்கம் நமக்கே நன்றாக தெரியும், தெரிந்திருக்கவும் வேண்டும். இயேசுனுடைய பிறப்பை தொடக்கத்தில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அல்லது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கொண்டாடினார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் இயேசு பிறந்தது செப்டம்பர் மாதத்திலே என்று. ஏனென்றால் இயேசு நற்செய்தியை பிறப்பு செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது இடையர்கள் தங்கள் ஆடுகளை காவல் காத்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு வானதூதர்கள் தோன்றி பிறப்பு செய்தியை அறிவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு பிறந்த பூமியிலே இடையர்கள் ஆடுகளை போய் மேய்ச்சலுக்கு வெளியிலே விட்டு அங்கே காவல் காப்பது என்பது செப்டம்பர் மாதத்தில் தானே தவிர டிசம்பர் மாதத்தில் கிடையாது. எனவே அவர் செப்டம்பர் மாதத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிஞர்களுடைய கூற்றும் இருக்கிறது. டிசம்பர் 25 ஏன் அப்பொழுது பிறகு இயேசுனுடைய பிறப்பு தேதியாக முடிவு செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, இயேசுனுடைய பிறப்பு விழாவையே திருச்சபை வரலாற்றில் முதலில் கொண்டாடப்பட்ட ஒரே விழா என்பது அது ஈஸ்டர் பெருவிழா மட்டும்தான். அந்த விழா தான் மிக மிக முக்கியமான விழா, ஈஸ்டர் விழா. இயேசு சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த விழா. அதன் பிறகு இயேசு விண்ணேற்பு அடைந்த விழாவை கொண்டாடினார்கள். உயிர்த்த 40ஆம் நாள் அவர் விண்ணேற்பு அடைந்தார், அந்த விழாவை கொண்டாடினார்கள். ஏறக்குறைய இயேசு பிறந்து 350 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இயேசுனுடைய பிறப்பை ஒரு நிகழ்வாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். எனவே இதுதான் முக்கியமான திருவிழாவா கிறிஸ்து பிறப்பு விழாவா என்றால் இல்லை, முக்கியமான விழா ஈஸ்டர் விழா தான். ஆக இந்த பிறப்பு விழாவை 4வது நூற்றாண்டில் இருந்து தான் கொண்டாட ஆரம்பித்தார்கள். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பும் கட்டுக்கதைகளும் அப்படின்லாம் நிறைய பேர் யூடியூப் போட்டு நிறைய வியூஸ் வாங்கிறதுக்காக இயேசுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் பிறக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசு பிறந்த இடம், வாழ்ந்த இடம், மரித்த இடம், புதைக்கப்பட்ட இடம், காளி கல்லறை, அவர் உடுத்திய ஆடை, அவரை அறைந்த ஆணி, அவர் தலையிலே சூடப்பட்டிருந்த முள்முடி, இத்தனையும் இருக்கிறது. இது பல கட்டுக்கதைகளுக்கு காட்ட முடியாத விஷயங்கள்.
அவை எல்லாம் இருக்கிறது என்பதும் பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இவை அவ்வளவு அந்த காலகட்டத்தை சார்ந்தவைத்தான் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு என்பவர் கட்டுக்கதை அல்ல. ஆனால் அவருடைய பிறப்பு விழா டிசம்பர் 25 என்று நிர்ணயம் செய்ததிலே ஒரு விஷயம் இருக்கிறது. அன்று கிறிஸ்தவர்களாக மாறிய மக்கள், ரோமானியர்களுடைய ஆட்சியில் இருந்த அந்த மக்கள் அந்த டிசம்பர் 25ஆம் தேதி சூரிய கடவுளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினார்கள். டிசம்பர் 21ஆம் தேதி பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது இந்த 21ஆம் தேதி தான் மிக குறுகிய இரவு, குறுகிய பகல். இரவு அதிகமாக இருக்கும், பகல் குறைவாக இருக்கும். அப்போ அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் அந்த மக்கள் என்ன நினைத்தார்கள்? சூரிய கடவுள் சாக போகிறார், இருள் சூரிய கடவுளை கொல்ல போகிறது, அதனால் அவர் அந்த ஒளி அதிகமாக வேண்டும், பகல் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கட்டையெல்லாம் போட்டு கொளுத்துவாங்களாம். அந்த நெருப்பு ஹீட்டு சூரியனுக்கு போய் சூரிய கடவுள் மீண்டும் பிரகாசமாவார் அப்படிங்கிற என் நம்பிக்கையில். அதனால்தான் அந்த பழக்கம் கூட, அந்த கட்டையை கொளுத்துகிற அதுதான் கிறிஸ்மஸ் லாக் என்று சொல்லுவார்கள். அந்த கிறிஸ்மஸை ஒட்டி நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அதிலே இந்த கட்டையை கொளுத்துகிறது ஒரு நிகழ்வு. ஆக அந்த 21ஆம் தேதிக்கு அடுத்தது பகலானது அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ சூரியன் பிறந்து விட்டது என்று அவர்கள் அந்த விழாவை கொண்டாடினார்கள் டிசம்பர் 25. இப்போ கிறிஸ்தவர்களாக மாறிய அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடக்கூடாது, அந்த சூரிய கடவுளுடைய விழாவை அவர்கள் கொண்டாட போய்விடக்கூடாது என்பதனால் இயேசுதான் உண்மையான சூரியன், அவரே உலகின் ஒளி. ஆக இயேசுதான் அந்த சூரியன் என்று சொல்லி அந்த சூரிய கடவுளுடைய விழாவை இயேசுனுடைய பிறப்பு விழாவாக மாற்றி இயேசுவின் பிறப்பை கொண்டாட வழிவகுத்தார்களே அன்றி அந்த நாளில் தான் இயேசு பிறந்தார் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆக டேட்டுங்கிறது முக்கியம் கிடையாது, மாறாக இயேசு பிறந்தார் என்பதுதான் முக்கியம். அவர் மனிதனாக பிறந்தார் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவின் பிறப்பு, பிறந்தார் ரைட், அதில் என்ன எனக்கு மகிழ்ச்சி, எந்த விதத்தில் அது நமக்கு நற்செய்தி என்று பார்க்கும் பொழுது நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று மெசியா என்னும் மீட்பர், ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. பற்பல முறையில் பல்வேறு வகையில் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசியுள்ளார் என்று நமக்கு திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள். யோவான் நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது தம் மகன், ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று நற்செய்தியாளர் யோவான் நமக்கு சொல்லுகிறார். அதே நற்செய்தியாளர் யோவான் சொல்லுகிறார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆக அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வுலகை அன்பு செய்தார். எனவே அந்த மனிதனை மீட்க தன் மகனையே அவர் உலகிற்கு மனிதனாக அனுப்பினார். எனவே இப்பொழுது கூட நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நிறைய காவு கொடுக்கிறோம் இல்லையா? மனுஷனுக்கு பரிகாரமாக நிறைய காவு ஆடு கோழின்னு கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நமக்கு பிறந்த இந்த ஆண்டவர் இயேசு நாம் பெரிய வெள்ளியிலே நம்முடைய பாவங்களுக்காக காவு கொடுக்கப்பட்டவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பு என்பது நம்முடைய மீட்புக்கான பிறப்பு. எனவே அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் மீட்பு உண்டு. எனவே தான் இது ஒரு மகிழ்ச்சி, நமக்கு மட்டுமல்ல உலகுக்கெல்லாம். அதுதான் முதல் நற்செய்தியை சொல்லப்படுகிறது.
உலகுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தான் வானதூதர் சொல்கிறார். அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று யாருமே இல்லை. நற்செய்தி சொல்லப்பட்ட நாளிலே கிறிஸ்தவர்கள் என்று யாரும் இல்லை. அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தான் அது சொல்லப்பட்டது. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக என்று அறியப்படுகிறார்களே ஒழிய இயேசுவினுடைய பிறப்பானது எல்லா மக்களுக்குமானது. அப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவரே என் மீட்பர் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்பதுதான் நற்செய்தி. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கடவுள் நமக்கு மீட்பரை அனுப்பினார் என்ற செய்தியை சொல்லுகிறது. பல மற்ற மதங்களை சார்ந்த நூல்களில் என்ன சொல்லப்படுகிறது? எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நன்மை அழிகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவதாரமாக வந்து தீமையை அழித்து நன்மையை வளர செய்வார் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே இயேசுவினுடைய பிறப்பிலே அவர் யாரையும் அழிக்க பிறக்கவில்லை, மாறாக பாவிகளாக இருந்த நம்மை மீட்டு ரட்சித்து இறைவனுடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்ற அவர் பிறந்தார். இரண்டாவது, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சொல்லுகிற செய்தி, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் என்றால் அவர் தண்டிப்பார், நம்மை பழி வாங்கி விடுவார், நாம் தவறு செய்தால் நம்ம கண்ணை குத்துவார், நம்ம வந்து ஒழிச்சு கட்டிடுவார், இப்படித்தான் நம்மை பயமுறுத்தி வைத்தார்கள். ஆனால் கடவுள் நம்மை பயமுறுத்துகிற கடவுள் அல்ல, அவர் நம்மை அன்பு செய்கிற கடவுள், நம்மீது அக்கறை உள்ள கடவுள், நம்முடைய இன்பத் துன்பங்களில் நம்மோடு இருக்கின்ற கடவுள், நம்மை என்னாலும் அன்பு செய்கிற கடவுள் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே அவர் வெளிப்படுத்தியதெல்லாம் இதுதான். God cares for you. கடவுள் உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். உன்னுடைய இன்ப துன்பங்கள், உன்னுடைய கவலை கண்ணீர் கடவுள் அறியாதவர் அல்ல, அவர் அறிந்திருக்கிறார். அவர் உன் வாழ்வை தொட விரும்புகிறார் என்று தன்னுடைய பணி வாழ்வால் அதை எண்பித்தார். அதனால்தான் ஒருவர் கேட்கிறார், ஒரு திருத்தூதர் கேட்கிறார், ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை கண்டவன் தந்தையை கண்டான், இதை நீ விசுவசிக்கவில்லையா என்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திருமுகமானது தந்தை இறைவனின் திருமுகம். தந்தை இறைவனுடைய ஒரிஜினல் சாயல், டூப்ளிகேட் கிடையாது. தந்தை இறைவனுடைய பிரதிபலிப்பு. கடவுளை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுனுடைய அன்புதான், தந்தை இறைவனுடைய அன்புதான் இயேசு. எனவே கடவுள் இந்த உலகத்தை அன்றும் அன்பு செய்கிறார், இன்றும் அன்பு செய்கிறார், இனி வரும் காலமும் அவர் அன்பு செய்வார். நாம் எல்லாருமே கடவுளுடைய அன்புக்குரியவர்கள். அதனால்தான் ஒரு இறையியலார் சொல்லுகிறார், இயேசு பிறந்த இடம் எப்படி எல்லாம் மாட மாளிகை எல்லாம் சென்ட் அடிச்சு எல்லாம் பக்காவாக ப்ரிப்பரேஷனோட இருந்ததா? இல்லை. மாடு கழுதை எல்லாம் கட்டி போய் இப்போ கூட பாருங்க, ஏதாவது மாட்டுக்கொட்டா உள்ள போங்க, எப்படி இருக்கு, கமன்னு வாசனை வருதான்னு பாரு. மாட்டு மூத்திரமும் சாணி நாத்தமும் வக்கீலும் தான் இருக்கும். அந்த இடத்தில்தான் இயேசு பிறந்தார். என்னுடைய உள்ளமானது பாவப்பட்டு இருந்தாலும் நாற்றம் எடுத்தாலும் இயேசு என்னை நேசிக்கிறார், அவர் என் உள்ளத்திலே பிறக்கிறார், பிறந்து என்னை அழைக்கிறார், வா என் குரலை கேட்டு எனக்கு செவி கொடு என்று அழைக்கிறார். எனவே என் உள்ளத்திலே நான் எந்த நிலையில் இருந்த போதும் இயேசு என்னை அன்பு செய்கிறார், எனக்குள்ளே அவர் பிறக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய அன்புதான் கிறிஸ்து பிறப்பு விழா. மூன்றாவது இம்மானுவேல் கொண்டாட்டம் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையிலே அந்த இயேசு பிறந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் தேதியை பிடிச்சிக்காதீங்க. நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு நாளெல்லாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவார்கள். இயேசு நீ நினைச்சினா இன்னைக்கு உனக்கு பிறப்பார், நாளைக்கு நீ ஆண்டவரே வா உன் உள்ளத்தில் பிறப்பார்.
நாளைக்கு உங்களுடைய ஆண்டவரே எங்கள் உள்ளத்துக்கு வா, உங்கள் வீட்டில் பிறப்பார். அதனால இம்மானுவேல் இறைவன் என்றும் நம்மை விட்டு நீங்காத கடவுள் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? புனித சின்னப்பர் சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களை, இன்று கடவுள் அதுதான், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்டா, ஏன்டா பார்க்காம இருக்கிற, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் ஐயோ எனக்கு யாரும் இல்லை நீ ஏன் கவலைப்படுற, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன். எல்லாருமே பெத்த தாய் கூட உன்னை ஒதுக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒதுக்க முடியாது. கடவுள் பை நேச்சர் அவர் நம்மை ஒதுக்கவே முடியாது. கடவுள் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இம்மானுவேல் எப்பெல்லாம் நீ உன்னை யாராவது அநாதன்னு சொல்றாங்கன்னா, இம்மானுவேல் கடவுள் என்னோடு இருக்கிறார், வேற யாரா எனக்கு தேவை, சவாலோட தெரிய வேண்டும் நமக்கு. கடவுள் நம்மோடு இருக்கிறார், அஞ்சாமல் நாம் வாழ வேண்டும். எனவே இம்மானுவேல் என்ற நற்செய்தியைத்தான் என்று நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு விஷயம், சினிமாவில் நடக்கிற விஷயம் நாம் பார்க்கிறோம். தந்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது சொன்னார், அகஸ்து சீசர் தனது பேரரசு முழுவதும் கணக்கெடுக்கும்படி ஆணை பிறப்பித்தார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சிரியா நாட்டை குரேனியூ என்பவர் ஆளுநராய் ஆட்சி செய்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இந்த அகஸ்து சீசர் பிறப்பில்தான் பாக்ஸ் ரொமானா என்று அறிவித்தார்கள். அதாவது ரோமை அமைதி என்ற அவருடைய பெரிய படைபலம் இருந்தது. அப்போ அகஸ்து சீசருடைய காலமானது புதிய அமைதி பிறந்த காலம் என்று அறிவிக்கப்பட்டது. படைகளை கொண்டு எல்லா இடத்தையும் அடக்கினார்கள். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு அமைதியான், மக்களை படை கொண்டு அடக்குவது ஒரு உண்மையான அமைதியாக இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட செட்டிங்கில் இயேசு ஒரு எளிய குழந்தையாக அவனுடைய ஆட்சியின் கீழ் ஒரு மூலையில் சத்தமில்லாமல் பிறக்கிறார். அப்பொழுது படை வீரர்கள் வந்து சொல்லவில்லை அமைதி என்று, உன்னதத்திலிருந்து வானதூதர்கள் வந்து அறிவிக்கிறார்கள், உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் அவர் நன்மனத்தோருக்கு அமைதியாகுக என்று அறிவிக்கிறார்கள். அந்த அரச செட்டிங் பார்த்தா எப்படின்னா, பணக்காரன் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு நிறைய காசு போட்டு விலை உயர்ந்த கார் வாங்குவான். ஆனால் அதில் அவன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உட்காருவான். ஆனால் வேலைக்கு வர டிரைவர் என்ன பண்ணுவான், அந்த கார்லேயே படுத்து தூங்குவான். அந்த காரை எவ்வளோ ஓட்டணும்னு நினைப்பான், அப்படி ஓட்டுவான். அதுபோல இந்த அரசன் தான் எல்லாத்தையும் ஆணை பிறப்பித்தான். ஆனால் அதை முழுவதுமாக ஆட்கொண்டது யார்? இயேசுனுடைய பிறப்பு. அவன் தன்னுடைய குடிமக்களிலே கணக்கு எழுதினான். அதிலே பதியப்பட்ட இயேசுனுடைய பிறப்பு விண்ணகத்திற்கான மக்களை, விண்ணக ஆட்சிக்காக மக்களை சேர்க்கின்ற கணக்காக அது மாறி போனது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சி அடைவோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த பிறப்பு விழாவில் இன்னும் உற்று நோக்கும் பொழுது 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? 2 விதமான மக்களுக்கு. ஒரு விதமான மக்கள் யார் என்றால், சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதப்படாதவர்கள். இந்த இடையர்கள் என்பவர்கள் திருடர்கள், புற இனத்தார் போல கருதப்பட்டவர்கள். அப்போ சமுதாயத்திலே ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் நினைச்சாங்க இல்லையா, அந்த ஒன்றுமே இல்லாத மக்களுக்குத்தான் இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு நான் ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, இயேசுனுடைய பிறப்பு உங்களுக்காகத்தான். அதனால தான் இயேசு சொன்னார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது துன்பப்படுகிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது அழுகிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார். ஏன்னா கடவுள் உங்களுக்காகத்தான் இருக்கிறார். அதனால் தான் பேறு பெற்றவர்களே தவிர நான் அழுவறுத்து பேறு பெற்றதா அப்படின்னா இல்லை. அழுவது, துன்பப்படுவது உண்மையிலே கஷ்டமானது, அதை போக்கப்பட வேண்டும் என்றால், ஏன் என்றால் இந்த துன்பப்படும் பொழுது கடவுள் என்னோடு இன்னும் நெருக்கமாக இருக்கிறார். எனவே தான் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்களுக்குத்தான் இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. 2வது, தங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும்
தங்களுக்கு என்னது ஔவையார் சொல்வது போல, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்ட 3 ஞானிகள். இவர்கள் ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த விண்மீனை பார்த்து மெசியா பிறந்திருக்கிறார் என்று கண்டு தங்களையே தாழ்த்தி இயேசுவை வந்து அவர்கள் சந்தித்தார்கள். எனவே தங்களை தாழ்த்தி கொண்டவர்களுக்கும் இயேசுனுடைய பிறப்பானது அறிவிக்கப்பட்டது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தானே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார், தன்னை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார். அதுதான் சொல்லுவாங்க, கிராஃபிக்கலாக சொல்லுவாங்க. இயேசுனுடைய பிறப்பு இடத்துக்கு போய் வந்தவங்க சொல்கிறாங்க, அது இயேசுனுடைய பிறப்பு இடத்துக்கு போய் பார்க்கணுன்னா அங்கே அந்த வாசப்படி ரொம்ப மட்டமாக தான் இருக்குமா, தலை குனிஞ்சு தான் உள்ளே போகணும். நிமிர்ந்துக்கிட்டு தான் போவேன்னா போக முடியாதான், குனிஞ்சிக்கிட்டு தான் போக முடியும். ஒரு கிராஃபிக்கலாக ஒரு செய்தி அது. நாம் தாட்சியோடு கடவுளை அண்டி செல்ல வேண்டும். நாம் தலைகர்வத்தோடு இருந்தோம் என்றால் ஒன்றுமே நடக்காது. கால்பார்த் என்ற ஒரு இறையலார் இருந்தார். அவர் நிறைய எழுதியிருக்கிறார் கடவுளை பற்றி. ஒரு நாள் மிகவும் களைப்புற்ற நிலையிலே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் பொழுது பேச வேண்டிய நேரத்தில் அவர் சொன்னார், என்னால் முடியல அப்படின்னார். உடனே நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சொன்னார், அவருக்கு மிகவும் டயர்டாக இருப்பதனால் அவர் பேசுவது இன்று கடினம், எனவே அவரை நாம் விட்டு விடுவோம் என்று சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு, ஆனாலும் இங்கே கூடியிருக்கிற கூட்டத்திற்கு ஒரே ஒரு செய்தி, இந்த இறையியல், இவர் நிறைய இறையியல் அறிந்தவர், பைபிள்லேயே மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒத்த வரியில் நமக்கு சொல்லிட்டு போனார்னா நாம் எல்லாரும் சந்தோஷம் அடைவோம் என்று சொன்னாரா. அப்பொழுது அந்த கால்பாத் கண்ணை மூடி ஒரு நிமிடம் தியானித்து விட்டு அவர் சொன்னார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இது எனக்கு தெரியும், ஏனென்றால் விவிலியம் அதை சொல்லுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற அன்பு மக்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், இயேசு நம்மை அன்பு செய்கிறார், அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை நமக்கு அதை சொல்லுகிறது. இறை வார்த்தையின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அத்தனையும் நிறைவேறும் என்று நாம் விசுவசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த கிறிஸ்து உங்கள் இல்லத்திற்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆனால் அதற்கு நாம் தாட்சியோன உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இறைவன் நம் மீது அன்பு கொண்டு நமக்காக பிறந்தார். நாம் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு மற்றவர்களுக்காக நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.